என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தேனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எப்படி விடுதலையை நாமே நமக்கு தேடிக்கொள்வது, நம்மளால் விடுதலை ஆக்கி கொள்ள முடியுமா என்றால், நான் பல நேரம் சொல்லியிருக்கிறேன், நம்மோடு கூட போராடுகிற, நம்மை அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிற, நம்மை கட்டுகிற பொல்லாத பிசாசை நம்ம கண்டிப்பாக துரத்த முடியும். நம்மளை அவன் மேற்கொள்ள நம்ம ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. அந்த செல்ஃப் டெலிவரன்ஸுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை நம்ம தியானித்தோம். அதை மாத்திரமல்ல, ஒருவேளை பிசாசு ஒரு சிலரை அவன் ஆளுகை செய்து அவன் பொசஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு யாரோ ஒருத்தர் விடுதலைக்காக ஜெபிச்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருடைய உதவியாவது தயவு செய்து நாடுங்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் இங்கே நீதிமொழிகள் 6:5 வாசிக்கிறோம், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். நமக்கு விடுதலை வேண்டும். அந்த விடுதலை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிதான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். விடுதலைக்காக தேவன் நம்ம கொடுக்குற இன்னொரு ஆலோசனை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 10 அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிற இப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம சிறைப்படுத்தி நம்ம ஜெயிக்கணும். அது நம்மளை சிறைப்படுத்த வருது, தர்க்கங்கள் நம்மளை சிறைப்படுத்த வருது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையான காரியம் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. அது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு அகைன்ஸ்டாக எழும்பும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை வேணும். நம்ம அதுக்கிட்ட மாட்டக்கூடாது, அதை சிறைப்பிடிச்சிடணும். நம்மளை சிறைப்பிடிக்க வருகிற, நம் சிந்தையை சிறைப்பிடிக்க வருகிற பொல்லாத அந்த பிசாசை, அந்த போராட்டத்தை, அந்த தர்க்கத்தை, அந்த எண்ணங்களை நம்ம சிறைப்பிடிக்கணும். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவைகளை சிறைப்பிடிக்க கற்றுக்கொண்டீங்களா? அப்போது நம்ம மாம்சத்தோட போராட முடியுமா அப்படின்னா, மாம்சத்தோட போராடி நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. ஆனால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானது அல்ல அப்படின்றத ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கு செல்ஃப் டெலிவரன்ஸ் வேணுமா? நீங்கள் மாம்சத்தின்படி போர் செய்யாதீங்க, மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணாதீங்க. உங்களோடு கூட போராடுகிறவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கட்டும், அவங்க உங்களை எதிர்க்கிறதுக்கு காரணமே அவங்களை இயக்குகிறவன் யார் அப்படின்றத நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. அவங்கள இயக்குகிறது அவர்கள் அல்ல. ஒருவேளை மாம்சத்தில் நமக்கு கோபம் வரும், ஆனால் அவங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்கிறத நீங்கள் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான பிசாசானவன். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எழும்புகிற தர்க்கங்கள், உங்கள் ஆஃபீஸில் எழும்புகிற தர்க்கங்கள் எல்லாம் உடனே நீங்கள் நேராக பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிரும். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அவைகளை ஆவிக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரியவனுடைய ஒரு அற்புதமான அனுபவம். நான் அந்த வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசித்துறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 15 1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவர்களை நம்ம எப்பவுமே ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய காரியங்களை நிதானிச்சிருவாங்க. அவங்க என்ன காரியம் எப்படி இருக்குது, இது ஆவிக்குரியதா ஆவிக்குரியது இல்லாததா அப்படின்றத எளிதாக நிதானிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்களை சிறைப்பிடிக்க வருகிற எந்த காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மாம்சத்தின்படி போர் செய்யாதீங்க. அந்த செல்ஃப் டெலிவரன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஃப்ளெஷ்ஷில் பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ளெஷ்ஷில் உங்களுடைய கோபத்தையோ பகையையோ விரோதத்தையோ இருதயத்தில் வச்சா உங்களால் அடுத்த வேலையை செய்யவே முடியாது. உங்களால் அடுத்த ஒரு தரிசனத்துக்கு நேராக நடக்க முடியாது. உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் இழந்துருவீங்க. நீங்கள் சேரும் இடத்தை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. மறந்துடாதீங்க,
நீங்கள் உங்களுக்குன்னு கத்தர் வச்சுக்க பெரிய திட்டத்தை அதை நோக்கி நீங்கள் போகணும், அதை இழந்துடக்கூடாதே. அப்போது அதை அடையக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் பல ரூபத்தில் வருவான். பாருங்கள், நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிக்கணும், ஆனால் தொபியா என்ற ஒரு மனுஷன் மூலமாக பிசாசு நெகேமியாவோட போராடிக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? யோசேப்பு பெரிய தரிசனத்தோடு ஓடினவன், ஆனால் அந்த ஒரு எஜமானின் மனைவி மூலமாக பிசாசு அவனோடு கூட போராடிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இவன் எதிர்த்து அடித்து ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஆவிக்குரியவர்கள் அவைகளை ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டார்கள். உங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதாக இருக்கக்கூடாது. சில நேரம் கோபம் வரும்போது மாம்சத்தில் நம்முடைய ஃப்ளெஷ்ஷில் வார்த்தைகளை விட்டுருவோம், ஃப்ளெஷ்ஷில் சிந்திப்போம், ஃப்ளெஷ்ஷில் நம்ம பழி வாங்க தூண்டுவோம். உங்களுக்கு சாதாரண மனிதர்களாக சக மனிதர்களோடு நீங்கள் பேசும்போது சில நேரம் நீங்கள் மாம்சத்தில் மூவ் பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன சிறைப்பிடிக்க வர்றதை நான் சிறைப்பிடிக்க போகிறேன், எப்படின்னா அதை நான் மேற்கொள்வேன். ஆமேன். அதனால தான் எபேசியர் இருக்கிற நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மாம்சத்துக்குரிய அந்த யுத்தத்தில் நம்ம ஒரு நாள் ஈடுபடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்லி கொடுக்குறார். பாருங்கள், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். நான் அந்த வசனத்தை வாசித்துறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதை தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கி நம்ம செல்ஃப் டெலிவரன்ஸை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த யுத்தம் என் கூட யுத்தம் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாலேருந்து வேலை செய்கிற பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன் அப்படின்றத ரொம்ப கவனமாய் நீங்கள் கையாளுங்க. இயேசு அதை தான் செய்தார். பாருங்கள், பேதுரு வந்து இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு உடனே திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அதை கடிந்து கொண்டார். பேதுருவை அல்ல, பேதுரு மூலமாய் வேலை செய்கிற கிரியை செய்கிற அந்த பிசாசை நம்மளும் மாம்சத்துக்குரிய யுத்தத்தை செய்யாமல் ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்வோம், ஆவிக்குரிய யுத்தம் செய்வோம், நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிறவர்கள், நம்ம மற்றொருவனாலும் நிதானிக்கப்படும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் தரம் உயர்ந்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.